சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாரம்பரியத்தையும் நவீன வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து இந்தியா தொடர்ந்து முன்னேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரத்துடன் பணியாற்றிய ராணுவ வீரர்கள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படையினருக்கு 78 வீரதீர விருதுகளை வழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதில் 13 விருதுகள் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு மரணத்திற்கு பிறகு அவர்களின் உயரிய தியாகத்திற்காக அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி நாளை தேசிய கொடியேற்றுகிறார். இந்த நிகழ்வில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை தேசிய கொடியை பிரதிபலிக்கும் விதமாக மூவர்ண விளக்குகளால் அழகாக ஒளிரச் செய்யப்பட்டுள்ளது. வண்ணமயமான ஒளிரூட்டல் தேசபக்தியையும் நாட்டின் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற கட்டடம், இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மூவர்ணத்தில் மிளிர்கின்றன. பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இவற்றை கண்டுகளித்தனர். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் நாளை தேசிய கொடியேற்றுகிறார். விழாவில் முப்படை மற்றும் காவல்துறையின் அணிவகுப்பு நடக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மிகச் சிறப்பாக பணியாற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த 20 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள விருதுகளில் 17 பேருக்கு மிகச்சிறந்த சேவைக்கான விருதும் 3 பேருக்கு மெச்சத்தக்க சேவைக்கான விருதும் வழங்கப்பட உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறையின் 15 அதிகாரிகளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புலன் விசாரணை பணியில் சிறந்து விளங்கியதை கௌரவிக்கும் வகையில் விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்குகிறார். சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்து நாளை கிடையாது என்று அறிவிப்பு. ஆளுநர் அர்லேக்கர் கேரளம் செல்வதால் தேநீர் விருந்து கிடையாது என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று கீழமை நீதிமன்றங்களில் தேசிய கொடி ஏற்றுவதற்கு முன்பு வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் அறிவுரைப்படி கொடியேற்றிய பின் தேசிய கீதம் பாடவும் தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் மோப்பநாய் மற்றும் ஸ்கேனர் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறையினர் முழுமையான சோதனைக்கு பின்னரே பயணிகளை ரயில் நிலையங்களுக்குள் அனுமதித்து வருகின்றனர். வெளியுறவு கொள்கை குறித்த ராகுல் காந்தியின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கண்டனம். பிரதமரை மட்டுமின்றி இந்தியாவின் சர்வதேச மதிப்பையும் அவமதித்துள்ளதாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பேசியதாக எழுந்த புகார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க மக்களவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடவும் நிவாரணத்தை கேள்வி கேட்கவும் நீங்கள் யார் என்று மனுதாரர்களை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அரசு எடுத்த கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும் என தமிழக அரசு வாதத்தை முன்வைத்தது. பலியான குடும்பத்தில் யாரும் இல்லாத பட்சத்தில் வேலை வழங்கக்கூடாதா என்றும் வாதிடப்பட்டது. தமிழகத்தில் இணையவழி பத்திரப்பதிவு நடைமுறை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. முதலமைச்சர் விஜய் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். வந்துட்டாவே எளிய முறைதான். எளிய முறையில் எளிய மக்களுக்கு அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் இடைத்தரகர்கள் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைச்சி மக்களுக்கு எளிதாக ஒரு ஆவணப்பதிவு நடைபெறுவதற்கு வழிவகை செய்யும். சொத்துக்களை காப்பாற்றவும் வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் திமுக மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக வாக்களிப்போம் என்று திமுக இதுவரை திட்டவட்டமாக கூறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. இன்று மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் அந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகி விட்டாங்களும் தெரியுது. இன்னைக்கு நேற்று இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுக எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடிலிருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. FSSAI ஆய்வின் அடிப்படையில் என்ரிகா நிறுவனத்தின் 11 பிராண்ட் பிராந்தி மற்றும் ரம் வகைகளின் விற்பனையை உடனடியாக நிறுத்த டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது. சுவையூட்டும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 9 குவார்ட்டர் மதுபாட்டில் வைத்திருப்பது எப்படி சட்டவிரோதம் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் சட்ட நடைமுறையை காவல்துறையினர் தவறாக பயன்படுத்தி உள்ளனர் என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கில் ஏவ வேலுவுக்கு எதிராக நடவடிக்கை கூடாது என்ற உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21 வரை இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரணி நடத்த திகாவுக்கு அனுமதி கிடையாது, பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, தாவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்துவது தொடர்பாக பாஜக தொடர்ந்த வழக்கில் கோவை என்ன பாகிஸ்தானிலா உள்ளது என்று சரமாரியாக கேள்வி. தீபாவளி பண்டிகைக்கு முன் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறக்க வாய்ப்புள்ளதாக சென்னை கோட்ட கூடுதல் ரயில்வே மேலாளர் தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் ஆகாய நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அரசு பள்ளியில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பள்ளிக்கு நேரில் சென்று சம்பந்தப்பட்ட மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார். சென்னை தியாகராய நகரில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம்.
வீட்டு பணிப்பெண்ணே கொலை செய்துவிட்டு நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கூட்டாளிகள் இருவர் குறித்து விசாரணை. குளித்தலையில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சென்ட்ரிங் தொழிலாளி. பாலியல் தொல்லை கொடுத்தவரை அரிவாளால் வெட்டி காவல் நிலையம் இழுத்து வந்த சிறுமியின் பாட்டியால் பரபரப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட நால்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. போராடும் மாணவர்களின் வழக்கறிஞர் பதிவு ரத்து செய்யப்படும் என பார் கவுன்சில் எச்சரித்த நிலையில் மாணவர்களுக்கு போராடும் உரிமை உண்டு என்று தெரிவித்துள்ளது. (2026) ஜனவரி முதல் மே வரை 19 CRPF வீரர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கல்விச் சான்றிதழின் உண்மை தன்மையை ஆய்வு செய்ய தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். போலி சான்றிதழ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆசிரியர்களின் விவரங்களை அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் மளிகை கடைக்கு சென்ற 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கடை உரிமையாளர் போக்சோவில் கைது. தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் மேலும் 3 சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு மாணவன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பட்ட பகலில் பள்ளி வளாகம் அருகே நடந்த இந்த பயங்கர சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் மாணவருக்கு கத்திக்குத்து. காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சக மாணவரை பிடித்து போலீசார் விசாரணை. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஈரான் அதிபர் மசூத் பெசெக்ஷியான் டெல்லிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அதிபரின் வருகை சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுதந்திர தினத்தன்று 600வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பது சிறப்பானது என்று இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் பங்கேற்பதே முக்கிய இலக்கு என்றும் அவர் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.